Hi everyone, welcome to our today's chemistry class. So இப்போ இந்த வீக் கம்ப்ளீட்டாவே பாத்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் ஒரு 5 to 6 பேஜஸ் நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டர்ல முடிச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ், மெட்டாலிக் சாலிட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா we are going to start with the crystalline solid அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 2 இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ரைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இமேஜ். அது எனக்கு ஒரு வால், செவரு. ஓகே, அது ஒரு வால் அப்படின்றது எது மூலமா நம்ம பில்ட் பண்ணிருக்கோம்? பிரிக்ஸ் மூலமா கட் பண்ணிருக்கோம். அந்த பிரிக்ஸ் எல்லாம் வரிசையா ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்டா என்ன பண்றேன், அடுக்குறேன். அப்ப அந்த பிரிக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போது எனக்கு ஒரு வால், ஒரு சுவர் அப்படின்றது எனக்கு எழுப்பப்படுது. அதுதான் செகண்ட் இமேஜ் பாருங்க, ஒரு ஸ்கூல். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரூமா நான் ஒரு ஆர்டரா, ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும்போது அங்க எனக்கு ஒரு பில்டிங் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு ஒரு ஸ்கூல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ரைட், இப்போ இந்த 2 இமேஜஸ்ல என்ன ஒரு காமன் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பர்டிகுலரா பண்ணுது, எனக்கு ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு. இப்போ வால் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிக்ஸ், அந்த பிரிக் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு வருது. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிளாஸ் ரூம்ஸ், அதே கிளாஸ் ரூம் தான் அகைன் அண்ட் அகைன் எனக்கு ரிப்பீட் ஆகி ஒரு ஆர்டரா எனக்கு அரேஞ்ச் ஆகி ஒரு ஸ்கூலா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். இப்போ என் கையில ஒரு கியூப் இருக்கு. ஓகே, இது எனக்கு ஒரு மொத்த கியூப். இந்த மொத்த கியூபை தான் என்ன சொல்றேன், கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு சொல்றேன். இதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி கியூப்ஸ் இருக்கு. ஓகே, இந்த சின்ன சின்ன கியூப்ஸ், இண்டிவிஜுவல் கியூபை தான் என்ன சொல்றேன், எனக்கு யூனிட் செல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த யூனிட் செல் உங்களுக்கு என்ன பண்ணுது, அகைன் அண்ட் அகைன் எனக்கு ரிப்பீட் ஆகி ஒரு 3 டைமென்ஷனல் நெட்வொர்க்கா இங்க எனக்கு பில்ட் ஆகிருக்கு. அப்ப அந்த ஹோல் பில்டிங் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இது கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ரிப்பீட். இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன கியூப், இந்த குடி குடி கியூப்ஸ் எனக்கு என்னதான் யூனிட் செல் தான். அந்த யூனிட் செல்ல நான் என்ன பண்றேன், ஒரு ஆர்டரா அடுத்தடுத்து நான் ஒவ்வொன்றா எனக்கு கீழே மேலுன்னு சொல்லிட்டு அடுக்குறேன். அப்ப இந்த ரிப்பீட்டட் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுக்குது, ஒரு 3D டைமென்ஷன்ல எனக்கு ஒரு பில்டிங் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இதுக்கு நம்ம வைக்க போற பேர் தான் எனக்கு கிறிஸ்டலைன் சாலிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப அந்த யூனிட் செல் அப்படின்றது நமக்கு தனி ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக்ல எனக்கு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜூன் 24, ஜூலை 22 அண்ட் செப்டம்பர் 21. கண்டினியூஸா 3 வருஷத்துல எனக்கு யூனிட் செல் அப்படின்ற கொஸ்டின் எனக்கு 6th லெசன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் யூனிட் செல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த யூனிட் செல்ல 2 கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு பிரிமிட்டிவ் யூனிட் செல், இன்னொன்னு எனக்கு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஸோ இப்போ இந்த ஸ்கிரீன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியூப், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இமேஜின் இந்த எல்லோ கலர் நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இந்த ஸ்கொயர்ஸ் தான் நம்மளோட ஆட்டம்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூபோட கார்னர்ஸ்ல மட்டும் நான் ஆட்டமை பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் எனக்கு பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகே, இப்போ யூனிட் செல் அப்படின்னா எனக்கு என்னதான் கியூப் ஷேப் தான். அப்ப அந்த யூனிட் செல்ல நான் என்ன பண்றேன், ஆட்டம்ஸ் கார்னர்ஸ்ல மட்டும் நான் ஃபில் பண்றேன் அப்படின்னா. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸோட சேர்த்து ஒரு 4 கார்னர்ஸ் இருக்கு, இந்த கார்னர்ஸோட சேர்த்து அந்த யூனிட்ஸோட சென்டரை நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஆட்டம் வச்சு ஃபில் பண்ணிருக்கேன். அப்ப இந்த மாதிரி எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் எனக்கு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகே, கார்னர்ஸை மட்டும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு பிரிமிட்டிவ் யூனிட் செல். கார்னர்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இப்ப நான் பாடி சென்டரை ஃபில் பண்றேன். இல்ல ஒரு கியூபுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 6 ஃபேஸஸ் வரும். எப்படி அப்படின்னா ஒரு டாப், பாட்டம், ரைட்டு, லெஃப்ட், ஃப்ரண்ட், பேக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எனக்கு 6 ஃபேஸஸ் வரும். அப்ப அந்த கார்னர்ஸோட சேர்த்து நான் நடுவுல ஃபில் பண்றேன், பாடி சென்டரை ஃபில் பண்றேன், இல்ல இந்த 6 ஃபேஸஸ் ஃபேஸ் சென்டரே நான் ஃபில் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல நம்ம முதலாவது கான்சென்ட்ரேட் பண்ண போறது பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகே, ஸோ இந்த பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல மொத்தம் எனக்கு 7 டைப்ஸ் இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா பிரேவிஸ் லாட்டிசஸ். லாட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆட்டம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண பாத்தீங்களா, இந்த ஆட்டமோட பிளேஸ் தான் என்ன சொல்லுவாங்க, எனக்கு லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, நீங்க ஸ்கூல்ல உட்காருறதுக்கு உங்களுக்கு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும், ஒரு பெஞ்ச் இருக்கும். ஓகே, அந்த பிளேஸ், அந்த பெஞ்ச் தான் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இதுல முதலாவது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது பிரிமிட்டிவ் யூனிட் செல். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு, இங்க நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம ஒவ்வொன்றா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த 7 ஷேப்ஸ் நீங்க எப்படி ஃபில் பண்ண போறீங்க, கார்னர்ஸ்ல மட்டும் வைக்க போறீங்களா இல்ல பாடி சென்டர்ட் அஸ் வெல் அஸ் ஃபேஸ்லயும் வைக்க போறீங்களா அப்படின்றத பொறுத்து இது எனக்கு ஒரு 14 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, பிரேவிஸ் லாட்டிசஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ பிரேவிஸ் அப்படின்னு சயின்டிஸ்ட்
ஸோ அவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணதுனால அவரோட நேமே வச்சுட்டாங்க. தட் இஸ் கால்ட் பிரேவிஸ் லாட்டிசஸ். ஓகே, ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த ஃபில்லிங் மூலமா ஆட்டம்ஸ் நீங்க எங்க ஃபில் பண்றீங்க அப்படின்றது மூலமா இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு அடுத்ததா ஒரு 14 பிரேவிஸ் லாட்டிசஸ் எனக்கு அப்கிரேட் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். எப்படி கேட்பாங்கன்னா how many Davis lattices are there அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் 14. அதே இது how many crystal systems, primitive crystal systems are there னா and so அந்த 7 crystal systems ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கியூபிக் ஷேப் பத்தி நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கு, 3 டைரக்ஷன்ஸ் இருக்கு, ஏபிசின்னு சொல்லிட்டு 3 ஆங்கிள்ஸ் ஆல்பா பீட்டா காமா. இந்த 3மே உங்களுக்கு சேமா தான் இருக்கும். இப்போ இந்த கியூபோட லென்த் நம்ம மெஷர் பண்றோம், எந்த டைரக்ஷன் வந்து மெஷர் பண்ணாலும் சரி, இல்ல இப்ப ஃப்ரண்ட் எப்படி போனாலும் சரி, இல்ல மேல இருந்து கீழே, இல்ல ரைட் டு லெஃப்ட் எப்படி போனாலும் சரி, கியூபோட லென்த் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு சேமா தான் இருக்கும். ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைனா கொடுத்துருப்பாங்க, ரைட். ஸோ இது எனக்கு கியூபிக் ஷேப். நம்ம பார்க்க போறது ராம்போஹெட்ரல். ராம்போஹெட்ரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா இதே கியூபே எடுத்துக்கலாம். பிக்சர்ல பாருங்க, இதே கியூபிக் ஷேப்ல தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஆங்கிள் மட்டும் எனக்கு 90 டிகிரியா இல்லாம இந்த மேலுக்கு இந்த ஒரு பொசிஷன் மட்டும் ஸ்லைட்டா எனக்கு சாஞ்சிருக்கும். ஸோ இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ராம்போஹெட்ரல். லென்த் எல்லாம் மெஷர் பண்ணீங்கன்னா ஏபிசி லென்த் எல்லாம் மெஷர் பண்ணீங்கன்னா எனக்கு ஈக்குவலா தான் இருக்கும். பட் அதோட சிஸ்டம் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு சைடா சாய்வெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் எனக்கு ராம்போஹெட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹெக்ஸகோனல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏபிசி இந்த 3ஓட லென்த் எனக்கு சேமா வரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் பியோட லென்த் எனக்கு ஈக்குவலா இருக்கு. பட் சி மேல இருக்கக்கூடிய அந்த சி அப்படின்ற லைன் எனக்கு ஈக்குவலா இல்ல, லென்த்லயும் ஈக்குவலா இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கிளையும் பாத்தீங்க அப்படின்னா சியோட ஆங்கிள் மட்டும் எனக்கு காமாவோட ஆங்கிள் மட்டும் எனக்கு 120 டிகிரி அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது எனக்கு ஹெக்ஸகோனல். ஸோ ரெட்டரோட இமேஜ் நான் பிக்சர்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்ப நம்ம யூஸ் பண்ற டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா இது நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டூத் பேஸ்ட் வாங்குறோம் இல்லையா, அதோட கவர் எடுத்துக்கலாம். அந்த கவருமே எனக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், டெட்ராகோனலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிஃபர் ஆகும். ஏவும் பியும் எனக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் மேல இருக்கக்கூடிய இந்த லென்த் மட்டும் எனக்கு மாறும். பட் ஆங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு 90 டிகிரி தான். நீங்க எப்படி போனாலும் கேன் ஃபார்ம் ஸ்ட்ரைட் லைன். ஸோ டெட்ராகோனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு 90 டிகிரி தான். பட் லென்த் மட்டும் எனக்கு ஒரு சைட் லென்த் மட்டும் எனக்கு மாறுபடும். ஸோ இது எனக்கு டெட்ராகோனல். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ட்ரைக்ளினிக். ட்ரைக்ளினிக் அப்படின்றது கிட்டத்தட்ட எனக்கு டெட்ராகோனல் மாதிரியே தான் இருக்கும். இதுவுமே எனக்கு பார்க்கறதுக்கு ஒரே ஷேப் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இது எனக்கு ஒரு சாய்வலா இருக்கும். பிளஸ் லென்த் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே எனக்கு டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க எனக்கு ஒரு லென்த் காமிச்சிருப்பாங்க, இந்த சின்னதா ஒரு லென்த் இருக்கும். இதே நமக்கு ஏன்னு வச்சுக்கலாம், மேல இருக்க இந்த பெரிய லென்த் பி அண்ட் இங்க டாப்ல இருக்கிறது நம்ம சின்னு வச்சுக்கலாம். அப்ப ஏவும் சரி பியும் சரி சியும் சரி எனக்கு இதுக்கு ஒத்து போகல. 3மே எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. பிளஸ் இது கொஞ்சம் சாய்வலா இருக்கும். இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா இருந்தா அது எனக்கு டெட்ராகோனல். இது எனக்கு ஒரு மாதிரி சாய்வலா இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ட்ரைக்ளினிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லிட்டு 3 ஆங்கிள்ஸுமே எனக்கு 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்காது. ஸோ டெட்ராகோனல் வேற, ட்ரைக்ளினிக் வேற. ஸோ அடுத்ததான் அந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ்ல நம்ம பார்க்க போற ஷேப் என்ன அப்படின்னா ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஷோ பண்றேன். நம்ம நார்மலா இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் எதுக்கு எக்ஸாம்பிள் தான், எனக்கு ஆர்த்தோரோம்பிக் ஷேப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 லென்த், இது என்னோட ஏ லென்த், இது என்னோட பி லென்த் அண்ட் இது என்னோட சி லென்த். அப்ப ஏ பி சி 3மே எனக்கு ஈக்குவல் கிடையாது. 3ஓட லென்த் எனக்கு மாறுபடும். அண்ட் கோர்ஸ் அதோட ஆங்கிள்ஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா எப்படி கூட உங்களுக்கு 90 டிகிரி தான் வரும், ஸ்ட்ரெயிட் லைனா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆங்கிள்ஸ் எனக்கு 1 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இருக்கும். ஆனா லென்த் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். ஸோ கடைசியா இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம் நம்ம பார்க்க போறது மோனோக்ளினிக். நம்ம நார்மலா வீட்டுல இந்த ஒரு அட்டைப்பட்டின்னு சொல்லுவாங்க, கார்ட்போர்ட் பாக்ஸ். ஸோ அதுவே எனக்கு மோனோக்ளினிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு 3 டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்மள ஃபேஸ் பண்ணிருக்க இது வந்துட்டு ஏ, இந்த சைட்ல இருக்கிறது பின்னு வச்சுக்கலாம். மேல டாப் லேயர் எனக்கு சி. ஓகே, ஏ பி சி. இப்போ 3ஓட லென்த்துமே எனக்கு சேம் கிடையாது. ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி தான். பட் இதோட ஆங்கிள்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா மேபி இந்த லைனும் சரி இந்த லைனும் சரி எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, பேர் எனக்கு 90 டிகிரி. பட் இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா பல்ஜ்டா இருக்கு. அப்ப இது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஆல்பாவும் காமாவும் எனக்கு ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கு. பட் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பீட்டா அப்படின்றது கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், என்ன டாஸ்க் அப்படின்னா
ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 இமேஜஸும் எந்த கிறிஸ்டல் சிஸ்டமா சேர்ந்தது, இதுக்கு என்ன ஷேப், என்ன பேர் கொடுப்பீங்க அப்படின்றதுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம படிச்ச கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அந்த அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அதோட பில்டிங் பிளாக்ஸ் ஆன யூனிட் செல். அந்த யூனிட் செல் நம்ம ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருந்தோம். ஒன்னு பிரிமிட்டிவ், இன்னொன்னு எனக்கு நான் பிரிமிட்டிவ். சோ இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டம் இந்த டாபிக் வச்சு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் எந்த ஷேப்ன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். டேக் கேர். தேங்க்யூ.